அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் ஒருவர் அளித்த புகார்கள் அடங்கிய முக்கியமான எப்ஸ்டீன் கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. அதில் 1980 தனக்கு 13 வயது இருக்கும்போது தன்னை எப்ஸ்டீன் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பின்னர் தன்னை அடித்து துன்புறுத்தி மற்ற ஆண்களுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு வைத்துக் கொள்ள கட்டாயப்படுத்தியதாகவும் பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒருமுறை நியூஜெர்சிக்கு விமானத்தில் அழைத்துச் சென்ற எப்ஸ்டீன் ட்ரம்பை அறிமுகம் செய்ததாகவும் அப்போது ட்ரம்ப் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது அவரை கடித்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியதாக அந்த பெண் பரபரப்பு தகவல்களை தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவர் குறிப்பிடும் 1980களில் ட்ரம்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையே தொடர்பு இருந்ததா என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை. தற்போது எழுந்துள்ள ட்ரம்ப் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. வெளியான ஆவணங்களின்படி எப்ஸ்டீன் கூட்டாளி கிஸ்லைன் மேக்ஸ்வெல் மீதான விசாரணையின் ஒரு பகுதியாக 2019 ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ள இந்த பெண்ணிடம் புலனாய்வுத்துறை 4 நேர்காணல்களை நடத்தியுள்ளது. ஆனால் அதில் 3 நேர்காணல்கள் உள்ளடக்கிய 50 பக்கங்களுக்கு மேலான ஆவணங்கள் நீதித்துறையின் இணையதளத்தில் கிடைக்கவில்லை என நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. தற்போது வெளியான இந்த ஆவணங்களும் முன்பு வெளியிட முடியாமல் தவறுதலாக விடுபட்டதாக நீதித்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஒரு சிலரை பாதுகாக்க நீதித்துறை முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.